வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்றைக்கி குயிக்காக கீன்வா சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1.5 கப்பு கீன்வாவை நல்லா பொலன்னு வேக வச்சுருக்கேன். இங்கே 1 கேன் ஆஃப் பிளாக் பீன்ஸை வெந்நீரில் போட்டு அலசி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறோம். சம்மர் மந்த்ஸுங்கிறதுனால அஸ்பாரகஸ் நல்லா கிடைக்கிறது டெண்டராக. அதனால் அஸ்பாரகஸும் ப்ராக்கலியும் லேசாக ஆயில் ஊற்றி சால்ட்டு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 பெல் பெப்பர், கொஞ்சமாக ஆனியன், எந்த ஃப்ரெஷ் ஹெர்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேசில், சிலாண்ட்ரோ அண்ட் சைவ்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். அது 1/4 குக்கும்பர், ஆலிவ்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சன்ரைட் டொமேட்டோஸை எடுத்து நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஹேண்ட்ஃபுல் ப்ளூபெர்ரிஸ், இங்கே ஃப்ரெஷ் அருகுலா இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறேன். இது நல்ல பெப்பரி ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இது இப்போ இங்கே சாப்பிட போகிறோம். அதுக்கு இங்கே ட்ரெஸ்ஸிங் வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் 1 கப்பு ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 லெமனோட ஜெஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். எனி வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு டேஜான் மஸ்டர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெப்பர் ஃப்ளேக்ஸ், 2 கார்லிக்கை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். பேசில் போட்டிருக்கேன். சால்ட்டு அண்ட் கொஞ்சமாக பெப்பர். உங்கள் காரத்துக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சாலட் ரெடி. நீங்கள் பிளேட்டிங் பண்ணும்போது அவகேடோவை நல்லா சாப் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ரோஸ்டட் பம்ப்கின் சீட்ஸ் போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.